பொருணை இலக்கிய திருவிழா 2025 அதனுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கி அழகான ஒரு விவாத அரங்கத்தை மாவட்ட நிர்வாகம் ஒழுங்கு செய்திருக்கிறது. பண்பாட்டு அறிவு பெருமிதமா, எதிர்காலத்தின் தேவையா, இதுதான் தலைப்பாக அமைகிறது. அன்பு நண்பர்களே, இந்த 2 நாட்களும் நம்முடைய 4 மாவட்டத்தை சார்ந்த 6000 மாணவ மாணவியருடைய பெரும் முயற்சி இந்த இடத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 6000 பேரிலிருந்து 360 பேர் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த அரங்கத்திலே அமர வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். பண்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்தினுடைய தொன்மையும் தொடர்ச்சியும் இங்கே அனைத்து மாணவ மாணவிகளாலும் இன்றைக்கு அலசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே பண்பாட்டு அறிவு என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வியோடு இந்த விவாதத்தை நாம் தொடங்குகிறோம். மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்று பாவேந்தர் பாடினாரே, அந்த வரிகளெல்லாம் இன்றைக்கு உண்மையாகி கொண்டிருக்கின்றன. இளைய தலைமுறை பழைய தமிழை, மூத்த தமிழை, தொன்மை தமிழை, உண்மை தமிழை இன்றைக்கு தன்னிடம் கையிலே எடுத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பண்பாடு என்பது ஒரு குழுவினுடைய வரலாறு, பண்பு, அறிவுசார் சமுதாயம், மொழி, உணவு, இசை, சமய நம்பிக்கைகள், இப்படி எல்லாம் சார்ந்ததுதான் பண்பாடு. உலகத்திலே வேறு எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு பண்பாடு நம்முடைய தமிழ் இனத்திற்கு இருக்கிறது என்றால், நம்முடைய தமிழ் இனம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று நாம் சொல்லுகிறோமே, 5500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மையும் தொடர்ச்சியும் உடைய சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம். இதிலே நீங்கள் உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் என்ன சான்று என்று நீங்கள் கேட்கலாம். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய சாலையிலே கருங்குளம் தாண்டிய உடனே ஸ்ரீவைகுண்டத்திற்கு முன்னால் ஆதிச்சநல்லூர் பரம்பு 117 ஏக்கர் இடுகாடு. 117 ஏக்கர் இடுகாடு என்றால் எத்தனை ஏக்கரிலே மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். உலகத்தினுடைய ஆதி நாகரிகமாக இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம், ஹராப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகத்திற்கு எல்லாம் முற்பட்ட ஒரு நாகரிகம் நம்முடைய தமிழ்நாட்டிலே, அதுவும் தாமிரபரணி ஓடக்கூடிய பொருணை நதிக்கரை நாகரிகம் இருந்திருக்கிறது என்றால் அதுதான் பண்பாட்டினுடைய பெருமிதமாக நாம் நினைக்கிறோம். ஜெகோர் என்கிற ஜெர்மானிய அறிஞர் வருகிறார், அலெக்சாண்டர் ரியா வருகிறார். 1900 ஆய்வுகள் நடக்கின்றன, முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்படுகின்றன. கலம் செய் கோவே கலம் செய் கோவே பாடலை முதுமக்கள் தாளிகளோடு நாம் பொருத்தி பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் அங்கே சென்று பார்த்தால் ஆதி மனிதர்களினுடைய அடக்க தலத்திலே இருக்கக்கூடிய மண்டை ஓடுகளும் மண் பாண்டங்களும் அங்கே கிடைத்த தங்க பொருள்களும் இன்றைக்கும் கிடைக்கிறது என்று சொன்னால் இது பெருமிதம் இல்லாமல் வேறு என்ன? இது ஒரு கேள்வி. இது ஒரு அணி பேச போகிறாங்க. இன்னொரு அணி என்னன்னா, வெறும் பெருமிதத்தம் வைத்துக்கொண்டே எதிர்காலத்தில் நம்மால் சாதித்து விட முடியுமா, அப்போ எதிர்காலத்திற்கு என்ன தேவை என்று அவர்கள் பேசப் போகிறார்கள். 8 தொகையும் 10 பாட்டும் நீண்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தமிழ் சமுதாயத்திலே நாட்டார் பழங்கதைகள், பழமொழிகள், பண்பாட்டினுடைய மரபு வளம் எல்லாவற்றையும் உடையதாக இருக்கக்கூடிய இந்த பண்பாடு என்கிற சொல்லை யார் உருவாக்கினார்கள் என்று சொன்னால், தனிநாயகம் அடிகளாருடைய முயற்சியின் காரணமாக இந்த பண்பாட்டினுடைய மரபு வளம் உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கின்றது. அப்போது மொழியாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, நடனமாக இருந்தாலும் சரி, நாட்டுப்புற கலையாக, சிற்பமாக, உணவாக, உடையாக, எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய தமிழ் பண்பாட்டினுடைய ஆயுளுக்கு 3600 ஆண்டுகளுக்கு சான்று இருக்கிறது.
அந்த அடிப்படையிலே பண்பாட்டு அறிவு பெருமிதமா, எதிர்காலத்தின் தேவையா என்று உரையாற்றுவதற்கு அருமையான பிள்ளைகள் 9 பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள். சண்மதி அவர்கள், நல்ல கைதட்டி அவங்களை வரவேற்கலாம். ஜான்சி அவர்கள், சிவகாவியா அவர்கள், மகாலட்சுமி அவர்கள், கைதட்டு காணாதுன்னு நினைக்கிறேன், முத்துமாரி அவர்கள், சபரிஷா அவர்கள், மகாலட்சுமி அவர்கள், கற்பக வள்ளி அவர்கள், அதோடு 9வது கிரகமாக தம்பி பேசுகிறாரு. இந்த 9 பேர் பேச இருக்கிறாங்க. கடைசியில் என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். இப்போது பெருமிதமே என்று உரையாற்றுவதற்கு சண்மதி வர்றாங்க. நல்ல கைதட்டி நல்ல கருத்துக்கள் சொல்லும்போது அவங்கள உற்சாகப்படுத்துங்க. இவர்கள் அனைவரும் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆலங்குளத்திலே படிக்கக்கூடியவர்கள். வருக. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பண்பாட்டு அறிவு பெருமிதமே என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். மனித வாழ்க்கையில உணவு, உடை, உறையுள் இந்த 3மே ரொம்ப முக்கியமானது. இதுல உணவு இல்லாம மனிதனால வாழ முடியாது. அதனால தான் புறநானூர்லையும் மணிமேகலையும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு உணவோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை இதெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்ததுனால தான் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அன்னைக்கு நோய்களும் குறைவு, மருத்துவமனைகளும் குறைவு. ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நோய்களும் அதிகம், மருத்துவமனைகளும் அதிகம். இதுக்கு காரணம் நம்ம உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்றதுனால தான் ஆரோக்கியம் சீர்கெடுது. கீரை, காய்கறிகள் இதெல்லாம் அன்னைக்கு சாப்பிட்டதுனால தான் கண்ணாடி போடாமல் இருந்திருக்காங்க. இன்னைக்கு சிறு வயதில் எத்தனை பேர் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க, நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நம்ம முன்னோர்களுடைய பண்பாடு வாழை இலையில சாப்பிட்றது, மண் பாத்திரங்கள், செம்பு குவளைகள், மண் குவளைகள்னு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது இயற்கைக்கும் சரி, உடலுக்கும் சரி, எந்தவித தீங்கையுமே ஏற்படுத்தலை. ஆனால் இன்னைக்கு அரிசியிலேருந்து எல்லாமே பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன? உணவுல நம்ம பண்பாடு இல்லாமல் போனது தான் இதுக்கு காரணம். இந்த வகையில் பார்த்தா நம்ம பண்பாட்டோட பெருமிதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ தொழில்நுட்பம் வந்துட்டு, நோய்கள் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகையே ஆட்டி படைத்த கொரோனா தொற்று பரவி கொண்டிருந்த காலத்தில் கை குலுக்கினா தொற்று வரும்னு வணக்கம் சொல்கிறது தான் தமிழரோட பண்பாடுனோ, அது தமிழர்களை மட்டுமல்லாமல் உலகத்தையே பின்பற்ற வைத்தது என்றால் இதுதான் அல்லவா நமது பண்பாடு. நம்ம பண்பாட்டோட பெருமை இதுதானே. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலை. இந்த குறளுக்கான பொருள் என்னன்னு தெரியுமா? உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சது யாரு? கலிலியோ. ஆனால் அதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் உலகம் உருண்டை அப்படிங்கிறத இந்த குறள் மூலமாக நிரூபித்தார். தொழில்நுட்பமே இல்லாத காரணத்தில் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது? இதுதானே நம்ம பண்பாட்டோட பெருமிதம். இன்னைக்கு எத்தனை தொழில்நுட்பம் இருந்தாலும் 2000 வருடத்துக்கு முன்னாடியே உலகம் உருண்டைன்னு அவங்களால எப்படி சொல்லியிருக்க முடியும்? திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இந்த அறிவியல் செய்திலாம் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் தானே கபிலர் ஏற்றினாரு. உணவே மருந்துன்னு அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். அதனால தான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மருந்தே உணவுன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் திருப்பி மாறி சாப்பாட்டுக்கு முன் மருந்து, சாப்பாட்டுக்கு பின் மருந்து அப்படி சொல்லி மாறிட்டு, கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இதுதானே நம்முடைய பண்பாடு. ஆனால் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, பேசுறது இல்லை. ஆனால் பக்கத்து கிரகத்தில் போய் எப்படி வாழ்றது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வேற்றுமை வேண்டாம், ஒற்றுமை தான் இருக்கணும், சாதி மத பேதம் இல்லாமல் இருக்கணும்னு எத்தனையோ பேர் சொல்லலாம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னோடி யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றனார் சொன்னார். இதுதானே நம்முடைய பண்பாடு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற ஒரு அறிவியல் செய்தியையும், உனக்கு நல்லது செஞ்சா நல்லது தான் வருங்கிற செய்தியையும் சொன்னது நம்முடைய பண்பாடு தானே. இது பெருமிதம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இது எதிர்காலத்துக்கு தேவையில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? குடவோலை முறையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு தேர்தல் மூலமாக நம்முடைய பிரதிநிதிகள் எல்லாத்தையுமே நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் இதை பண்டைய காலத்திலே குடவோலை முறை அப்படிங்கிற கண்டுபிடிச்சதுன்னா இதுதானே நம்முடைய தமிழர் பண்பாடு. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பண்பாட்டிலுமே மனிதன் எப்படி வாழணும் இதை மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஆனா நம்முடைய தமிழர் பண்பாட்டுல அகவாழ்வு புறவாழ்வுன்னு ரெண்டா பிரிச்சு பொருள் இலக்கணம் மூலமா ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குருகுல கல்வின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறைக்கு எல்லாமே அடிப்படையா இருந்தது எங்களுடைய பண்பாடு தான். இந்த அளவுக்கு அறிவியல் செய்தியை சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய எங்க பண்பாடு எதிர்காலத்துக்கு தேவைதா, இன்று மட்டுமல்ல என்றுமே இது பெருமிதம் தான் என்பதை நாங்கள் மாறுதட்டி சொல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சண்மதிக்கு நம்ம நல்ல கைதட்ட பாராட்டா கொடுக்கலாம். அதாவது இளைய சமுதாயம் எவ்வாறு தமிழை பற்றி சிந்திக்கிறது என்பதற்கு சண்மதி ஒரு சான்றாக திகழ்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி இந்த தமிழ் சமுதாயம் உலகத்தினுடைய மற்ற சமுதாயங்களுக்கெல்லாம் எவ்வாறு முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது பண்பாடு என்கிற சொல் 1937 டிகேசி என்கிற அந்த மனிதரால் தான் முதலிலே பண்பாடு என்கிற சொல் தமிழுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த பண்பாடு என்கிற இந்த சொல்லினுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், ஒரு நிலம் பண்படாத நிலமாக இருக்கும்போது அந்த நிலத்தை சீர் செய்து செம்மை செய்து அதை செழிப்பான நிலமாக்குவதற்கு பேர் பண்பாடு என்று சொன்னால், தமிழினுடைய 8 தொகையோ 10 பாட்டோ 11 கீழ்கணக்கு நூல்களோ இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாளமாக திகழ்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு பதில் சொல்றதுக்கு யார் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தினுடைய தேவையே என்பதற்காக சபரிஷா அவர்கள் வருகிறார்கள். நல்ல கைதட்டி சபரிஷாவை வரவேற்கலாம். நல்லா உற்சாகமாக கைதட்டுங்க, அப்பதான் நல்லா அவங்க பேசுவாங்க. அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களிடம் கூற வந்த கருத்து என்னவென்றால், பண்பாடு பெருமிதம் தான், ஆனால் அது எதிர்காலத்துக்கு தேவையா என்று பார்க்கும்போது தேவையில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் முன்றைய காலத்தில் கீழிருந்து வானத்தை பார்ப்பார்கள் என்றால் மழை வருமா மழை வராதா, மணி 11 12 இப்படி என்று கணிப்பதற்காக மட்டும்தான் வானத்தை மேலே பார்த்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் மறு நிமிடம் வானத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை இந்த நிமிடமே நேரடி தொடர்பாக கொண்டு வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றனர். பண்பாடு பெருமிதம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. பெருமை பெருமை என்று அந்த பெருமை மட்டுமே கொண்டு பெற முடியாது. பெருமையை அடிப்படையாக வைத்து எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அவங்க சொன்னாங்க மருத்துவமனைகள் பெருசா வந்திருக்குன்னு. ஆமா, மருத்துவமனைகள் பெருசா தான் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஏன் நோய் அவ்வளோ வந்திருக்குது, மருத்துவமனைகள் வந்திருக்கு. மருத்துவமனைகள் ஏன் வருது? உயிர்கள், எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் மருத்துவமனைகள் வந்திருக்கே தவிர உயிரை எடுக்கிறதுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம உணவுல மாற்றம் வந்திருக்கு சொல்றாங்க, சரிதான், இல்லைன்னு சொல்லல. பழையன நீங்குதலும் புதியன புகுதலும் காலத்திற்கு ஏற்றவாறு மாறலான்னு நன்னுள்ள அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆமா, நீங்களே சொல்லுங்க, நான் இன்னும் கேழ்வரகு தான் சாப்பிடுதேன், இன்னும் பழைய சோறு தான் சாப்பிடுதேன், யாராச்சும் இருக்கீங்களா? அப்படியே இருந்தாலும் எங்க பாட்டிக்கு சக்கரை நோய், எங்க தாத்தாக்கு இந்த நோய், அதனால நான் திணை உணவுகளை எடுத்துட்டு இருக்கேன் சொல்றாங்க. யாருங்க இப்போ பசிக்காக சாப்பிடுறீங்க சொல்லுங்க? ருசிக்காக தான் சாப்பிடுறீங்க. அதனால சொல்றேன், காலத்திற்கு ஏற்றவாறு உணவுல மாற்றம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வகுப்பறைகள்ல நண்பர்கள் கூட சாப்பிட்டு வீட்டுல போய் சொல்றாங்க, அம்மா அம்மா எனக்கு சாப்பாட்டுல டேஸ்டே இல்லை, எனக்கு டேஸ்டான சாப்பாடை தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் உணவுங்கிறது பசிக்கா இல்லை ருசிக்கா நீங்களே பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் பெண்களை வீட்டு விட்டு வெளில வரக்கூடாது, நீ வெளில வந்து அவங்க அப்படி பேசுவாங்க இவங்க இப்படி பேசுவாங்க, வீட்டுக்குள்ளே பொம்பளையை உள்ள வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அதே பெண்களை இன்றைய கால வெளியில விட்டு எத்தனை கல்பனா சாவ்லா இருக்கு, எத்தனை மேரிகோம் இருக்கு, எத்தனை சிந்து, எவ்வளோ சாதனையாளர்கள் இருக்காங்க. எல்லாத்துலயும் பெண்கள் சாதனையாளர்கள் அவ்வளோ இருக்காங்க. இதெல்லாம் ஏன்? எங்க தொழில்நுட்ப வளர்ந்து பெண்களை சாதனையாளர்களை விளக்குதுன. பண்பாடு பெருமிதம் தான். இறுதியா சொல்றேன், பண்பாடு பெருமிதம் தான். எதிர்காலத்துக்கு பெருமையை மட்டும் வச்சுமே போக முடியாது. எதிர்காலத்துக்கு பெருமிதம் தேவை இல்லைன்னா சொல்லுவேன். வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம் சொல்லி நான் என்னுடைய வாய்ப்புகளை எடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை சபரிஷா, அருமை. அதாவது வெற்று பெருமிதத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்துவிட முடியும் என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். நம்முடைய நீண்ட பாரம்பரியத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு உலகத்தினுடைய பல நாடுகள் நம்முடைய நாட்டினுடைய ஓலைச்சுவடிகளை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய நம்முடைய ஓலைச்சுவடிகளிலே, மருத்துவச் சுவடிகளிலே இன்றைக்கு உலகத்தினுடைய நோய்களுக்கெல்லாம் மருந்து இருக்கிறதா என்று அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்களே, அதுதானே அடிப்படை என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு பதில் சொல்றதுக்கு யார் வரப்போறா அப்படின்னா சிவகாவியா வரப்போறாங்க. பெருமிதமே என்று பேசுவதற்கு நல்ல கைதட்டி பாராட்டுங்க. இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்க பேசுறது என்னன்னா, நம்மளோட பாரம்பரிய உடை, நம்ம இப்போ போட்டிருக்க உடையால நம்மளோட பாரம்பரிய உடை எல்லாமே அழிஞ்சுக்கிட்டு வருது. ஏன்னா பழைய காலத்துல ஃபுல்லாவே தாவணி கட்டுவாங்க. தாவணிக்கென்றே நம்ம தமிழ்நாட்டில் தனியா சடங்கு முறைகள் எல்லாமே நடைபெற்றுது. ஆனா இந்த காலத்துல தாவணி கட்டி ஒரு பெண்மணியில கூட நம்மளால கண் குளிர பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல குளிர் பிரதேசங்கள், அதனால அங்க போற குழந்தைகள் எல்லாமே என்ன போட்டு போகுது, கோட்டு, ஷூ, சாக்ஸ், டை அந்த மாதிரி பிள்ளைங்க போட்டு போகுது. ஆனா நம்ம இருக்கிறது என்னது, வெப்பமண்டல காடு. இந்த வெப்பமண்டல காட்டுல போய் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஷூ, சாக்ஸ், டை அந்த மாதிரி போட்டு போறதுனால பள்ளி குழந்தைகளோட படிப்பு பாதிக்கப்படுது. எப்படின்னா ஏப்ரல் மே மாசம் ஃபுல்லா அந்த பிள்ளைங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போறதுனால எப்படி இருக்கிறாங்க, இட்லி சட்டியில இருந்து வெந்த எடுத்து கொழுக்கட்டை மாதிரி ஆயிருந்தாங்க. எப்படி அந்த பிள்ளைங்க படிக்காது. அதுல அந்த பிள்ளைங்களோட படிப்பு பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போலாம் இதுக்கு முன்ன நம்மளோட பாரம்பரியம் என்னது, எண்ணெய் வச்சு தலையிட்டு பின்னி இருக்கிறதான் பாரம்பரியம். ஆனா இப்போ எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நான் ஃப்ரீ ஹேர் தான் விடுவேன் அப்படின்ட்டு ஃப்ரீ ஹேர், எவ்வளவுதான் வியர்வை வந்தாலுமே பிசு பிசுக்கும் அந்த முக அலங்காரம் அர்த்தம் இல்லாம உதட்டு சாயம் அந்த மாதிரி பூசி நம்ம மூஞ்சி நம்மளே கேவலப்படுத்திக்கிட்டோம். அதுவும் இல்லாம பழைய பட்டுப்படவை, அதனால அன்று அவை கூறினால் பண்பாட்டுக்கு ஏத்தவாறு கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்ட்டு அவை கூறினாள். ஆனா இன்றைய காலத்திற்கு ஏற்ப குளிக்காமல் போனால் ஃபாஸ்ட் ஃபுட், குளித்து பல நாளான பளபளக்கும் பட்டுப்புடவை. நாம் அணியும் உடை எல்லாமே அன்று பருத்தி ஆடையாக இருந்தது. ஆனால் அதே பருத்தி ஆடையை நாம் இன்று எதற்காக அணிகிறோம்? ஏதோ கட்டாயத்தின் பேரில், யாரோ சொல்றாங்க அந்த ஆடை அணிஞ்சா உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்ட்டு, ஏதோ கட்டாயத்தின் பேர்ல தான் நம்ம அணிகிறோம். அது மட்டும் இல்லாம கல்லூரிகள்ல ஃபுல்லா காட்டன் டே அப்படின்னு வேடிக்கையா கொண்டாடுறாங்க. அப்ப கூட நம்ம கல்லூரி மாணவ மாணவிகள் என்ன தெரியுமா பண்றாங்க, அப்ப கூட அவங்க காட்டன் ட்ரெஸ் போட்டு போக மாட்டேங்காங்க. ஏதோ ஸ்கர்ட், ஜீன்ஸ் அந்த மாதிரி நவீன யுகத்துக்கு ஏத்த மாதிரி தான் போட்டு போறாங்க. உடை என்பது எதற்காகனா உடம்பு ஆரோக்கியத்திற்காகவும் உடம்பு பாதுகாப்புக்காகவும் தான் நம்ம தமிழன் பண்பாட்டு சார்ந்து மண் சார்ந்து அமைத்திருந்தான். ஆனா நம்ம இப்ப நாகரிகம் என்ற பெயர்ல அவ்வளத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு எனக்கு வாயில புண்ணு இருக்கு, கால் வெடிப்பு அப்படின்ட்டு கண்ட கண்ட நோய் தொற்றுக்குள்ளாகின்றோம். இது எல்லாத்துக்குமே நாகரிகம் நம்ம பண்பாட்டு ட்ரெஸ் குழி தோண்டி புதைச்சேதான் காரணம். அதனால பண்பாட்டு உடையே பெருமிதம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை சிவகாவியா. அவங்க உடை என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தினாங்க. தேவநேய பாவாணர் என்கிற ஒரு பேர் அறிஞர் ஒவ்வொரு சொல்லுக்குமான வேர் சொல்லை அவர் கண்டுபிடித்து கொண்டே இருந்தார். உடை என்பதற்கும் உடல் என்பதற்குமான தொடர்பு இருக்கிறது. நம்முடைய சங்க இலக்கியத்திலே நீங்கள் குறுந்தொகையோ நற்றினையோ அல்லது பத்துப்பாட்டு போன்ற இலக்கியங்கள்லையோ பார்த்தீங்கன்னா அந்தந்த நிலம் சார்ந்ததாக உடை இருந்திருக்கிறது. குறிஞ்சியினுடைய நிலத்தினுடைய உடை வேறு, முல்லையினுடைய உடை என்பது வேறு. ஐவகை நிலங்களினுடைய ஐந்திணை கோட்பாடு உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. கிளாசிஃபிகேஷனை இன்னைக்கு எப்படி சொல்கிறோம், நாம கண்டங்களாக சொல்கிறோம், நாடுகளாக சொல்கிறோம், நாடுகளை மாநிலங்களாக சொல்கிறோம், மாநிலங்களை மாவட்டங்களாக சொல்கிறோம், மாவட்டங்களை வட்டங்களாக சொல்கிறோம். ஆனால் அன்பு நெஞ்சங்களே, 5 நிலங்களினுடைய அடிப்படையிலே மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி வரிசையை சொன்னாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகை நிலங்களிலும் பார்த்தீங்கன்னா உரிப்பொருள், கருப்பொருள் எல்லாம் நமக்கு முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள். மனிதர்களுக்கு என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை அந்த கருப்பொருள்களுக்கும் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு நிலத்திற்கான உடை இன்னொரு நிலத்திற்கு கிடையாது. அந்த செய்தியை அருமையாக சிவகாவியா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு பதில் சொல்றதுக்கு எதிர்காலத்தின் தேவையே என்று சொல்வதற்கு மகாலட்சுமி இடியாக முழங்க வருகிறார். நல்ல கைதட்டுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
என்னதான் பண்பாடு பெருமையா இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துக்கும் எதிர்காலகட்டத்துக்கும் ஏற்றதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இப்போ சொல்றாங்க பழைய காலத்துலலாம் மாணவர்கள் பெண்கள் பள்ளி படிப்பை முடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் அப்படி இல்லை. பெண்கள் கல்லூரிக்காகவும் மேற்படிப்பிற்காகவும் மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம், ஏன் கண்டம் விட்டு கண்டம் கூட போய் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாங்கள் பாரம்பரிய உடை, எங்களோட பண்பாட்டு உடையை தான் அணிவோம் அப்படின்னா அது எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்காது, வசதியாகவும் இருக்காது, இடையூறாகவும் இருக்கும். என்னதான் மாணவர்கள் பேருந்தில் பயணம் செஞ்சு இருசக்கர வாகனத்தில் பயணம் செஞ்சு தங்களோட படிப்புக்காக வேற இடத்துக்கு போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் தங்களோட சேலை முந்தானி சிக்கி எத்தனையோ விபத்துகள் இன்னமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் எங்களோட பண்பாட்டு உடைகளை தான் நாங்கள் உடுத்துவோன்னு இருக்க முடியாது. ஆனால் இப்போவுமே நிறைய கல்லூரிகள் தங்களோட பண்பாடை பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. எடுத்துக்காட்டாக நம்மளோட சகோதரிகளும் நம்மளோட ஆசிரியர்களும் முன்னாடியே இருக்கிறாங்க. கமலா ஹாரிஸ் நம்ம பண்பாடு தான் முக்கியம், நான் இங்கே தான் இருப்பேன், இதை விட்டு வெளியில் வரமாட்டேன்னு இருந்தால் அமெரிக்காவே ஆட்டி படைச்சிருக்க முடியாது. அதே மாதிரி கல்பனா சாவ்லா நிலவுக்கே கால் எடுத்து வச்சாங்க. இந்த நம்மளோட பண்பாடு தான் முக்கியம் அப்படின்னு இங்கே முடங்கி கிடந்தாங்கன்னா அவங்களால நிலவில் கால் எடுத்து வச்சிருக்க முடியாது. எத்தனையோ பெண்கள் விமானம் ஓட்டுநர்கள் கூட இப்போ பெண்களாக தான் இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நம்மளோட பாரம்பரிய உடையை தான் உடுத்தணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. இடத்திற்கு ஏற்றவாறு அவங்களோட சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டே போகணும். உலகத்தோடு ஒற்றுப்போம் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு விவசாயி கூட தன்னோட மகன்களை ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ கலெக்டராக தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது பண்பாடு அப்படின்னு நாங்கள் முடங்கி கிடக்க விரும்பலை. நாங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு முன்னேற விரும்புகிறோம். அப்புறம் பண்பாட்டு உடைகளை பராமரிக்கிறது கஷ்டம். இப்போ நிறைய கல்லூரி விடுதிகளில் இந்த கல்லூரி விடுதிகளில் இது நடந்துட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா நீர் பற்றாக்குறை காரணமாக தங்களோட உடைகளை சனி ஞாயிறு விடுமுறை என்று தங்களோட வீட்டில் போய் சுத்தம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு இருக்குது. இது ஏன் தண்ணீர் பற்றாக்குறையால். இது நாங்கள் சுடிதார், இந்த கோட்டு, இந்த மாதிரி எங்களோட யூனிஃபார்ம் போடும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது, நீர் பற்றாக்குறை ஏற்படுறது இல்லை. இந்த இடத்துல நாங்கள் அனைவரும் சீருடை உடுத்திட்டு வந்திருக்கோங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறேன். சீருடைங்கிறது யாருக்கும் பாகுபாடு பார்க்காம இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், மாணவர்களுக்கு வசதியாக இருக்கணும், யார் கண்ணுலையும் அந்த சீருடை தப்பாக படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இது பாரம்பரிய பாவாடை தாவணை சட்டையை விட இது எங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குது, இடையூறு இல்லாமல் இருக்குது, வசதியாக இருக்குது. பண்பாடு முக்கியம்தான், ஆனால் பண்பாடுடன் சேர்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் முக்கியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக உரையாற்றினார்கள். இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்பது உடையோடு சுருங்கி போய்விடக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். தமிழர் பண்பாடுங்கிறது உடை மட்டுமில்லை, நம்முடைய ஐடியாலஜி, நம்முடைய கருத்தியல். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இந்த திருக்குறளை சொல்லி பாருங்க, உதறு ஒட்டாது. இந்த குறள் மாதிரியான அற்புதமான திருக்குறள் உலகத்தில் வேறு எங்கேயாவது இருக்க முடியுமான்னு கேட்டால் உலக இலக்கியங்களில் வேறு எங்கும் இருக்க முடியாது. உலகத்திலே திருக்குறள் தோன்றி 2000 ஆண்டுகளுக்கு பின்பும் கூட உலக பொதுமறையாக இன்றைக்கு திருக்குறள் போற்றப்படுகிறது என்று சொன்னால் கன்னியாகுமரியிலே லெமுரியா கண்டம் இருந்திருப்பதாக நம்ம சொல்கிறோம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிலை குமரி எல்லை என்று சொல்கிறோம். வடக்கே வேங்கடமலை, தெற்கே குமரி முனை. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட சேர சோழ பாண்டிய நாட்டினுடைய விழுமியங்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க போயிருக்கிறது. மலேசியாவை தாண்டி கடாரத்திற்கு ராஜராஜ சோழன் தன்னுடைய படைகளோடு சென்றிருக்கிறான். நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கப்பற்படைகளை வைத்து கொண்டு செய்ய முடியுமா என்று கேட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முடியாது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாமன்னன் ராஜராஜனால் அந்த விஷயத்தை செய்ய முடிந்தது என்று சொன்னால், தஞ்சாவூரை சுற்றி ஒரு 15 கிலோமீட்டரில் எந்த இடத்திலுமே மலைப்பகுதி இல்லை என்ற நிலையில் அவ்வளவு பெரிய திருக்கோயிலை அவ்வளவு பெரிய கற்களை கொண்டு அடுக்கி அவனால் கட்டப்பட்ட முடிந்தது என்று சொன்னால்
அது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தை இன்றைக்கு உலக நாடுகள் பின்பற்றி கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் நம்மால் போக முடியும். அவங்க சொன்ன மாதிரியாக காக்கை பாடினியாரோ நச்சள்ளையாரோ ஔவையாரோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வி அறிவை பெற்றிருக்காவிட்டால் இன்றைக்கு சங்க இலக்கியத்தினுடைய பல பெண்பால் புலவர்களுடைய பாடல்கள் இருந்திருக்காது. அகவன் மகளே மனவு கோப்பன நன்னடும் குந்தல், அகவன் மகளே பாடுக பாட்டே அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டே என்று ஒரு அறத்தொடு நெற்றல் பாடலை ஔவையால் எழுதியிருக்க முடிந்தது என்று சொன்னால், ஒரு தேர்ந்த சமூகமாக, கல்வி அறிவு பெற்ற சமூகமாக, பெண்களை மதிக்கக்கூடிய சமூகமாக நம்முடைய தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. இந்த தலைப்பினுடைய உட்பொருள் அதுதான். பண்பாட்டு அறிவு என்பது எதிர்காலத்தினுடைய தேவை என்று ஏன் நாம் சொல்லுகிறோம் என்றால், இதையெல்லாம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தரப்போகிறோமா என்கிற கேள்விதான். அதனால் உடையோடு உணவோடு மட்டும் நில்லாமல் கொஞ்சம் நீங்கள் வெளியில் போய் வரலாறு, தொல்லியல், பண்பாடு என்று நீங்கள் பயணப்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அடுத்ததாக மகாலட்சுமி அவர்களை அழைக்கிறோம் பெருமிதமே என்று பேச. அனைவருக்கும் வணக்கம். பண்பாடு என்பது பெருமை, அது எதிர்காலத்துக்கு தேவை என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்லூர் மட்டுமல்லாமல் சிவகலை என்ற தொழிலியல் கழகம் உள்ளது. அதனை முதலில் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் வந்து சிவகலை மாணிக்கம் என்பவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த சிவகலை மாணிக்கம் வந்து ஒரு தொழிலை ஆய்வு பண்ணியிருக்கும் போது 3600 வருடங்களுக்கு முற்பட்ட நெல்மணிகளை கண்டறிந்தார்கள். இது தமிழகத்திலே தொன்மையானது என அறிவிக்கப்பட்டது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழியை எங்கள் தமிழ் மொழி என்று மேடையின் மீது வகுப்பறையிலும் பேசிக்கொண்டிருந்த நம்மளை வந்து அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இலக்கியத்தில் மட்டும்தான் இதோட சான்றுகள் இருக்கு, இதற்கான சான்றுகள் ஆதாரங்கள் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை கிண்டல் கேலி நக்கல் அடித்தார்கள். அவ்வழியிலும் நமக்கு அந்த நெல்மணிகளை வந்து எடுத்து தந்தார்கள் நம்ம வரலாற்று ஆய்வாளர் அவர்கள். அதன் பழமை அறியப்பட்டது. உலகத்திலே சிறந்த மொழி தமிழ் மொழிதான் என்று கூறி விடைபெறுகிறேன். ஆதிச்சநல்லூர் ஆய்வுகளை பற்றி சகோதரி பேசினாங்க. நான் ஏற்கனவே என்னுடைய உரையினுடைய தொடக்கத்தில் சொன்னேன். 1900 ஜெகோர் என்கிற ஒரு ஜெர்மானியர் தான் முதலாக ஆதிச்சநல்லூர் ஆய்வுகளினுடைய தொடக்கமாக அமைகிறார். திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய திருச்செந்தூருக்கான தொடர்வண்டி பாதை அமைக்கப்படும் போது தோண்டுகிறார்கள். உள்ள நிறைய மட்பாண்டங்கள் கிடைக்கின்றன. நம்ம ஆட்கள் நினச்சிட்டாங்க அதில் புதையல் இருக்குன்னு நினச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பார்த்தா உள்ள மண்டை ஓடுகளாக இருக்கிறது. அப்போ மண்டை ஓடுகளாக இருந்தவொன்னே இது என்னன்னு தெரியல. உடனே அப்போது பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க ஆட்சித் தலைவர்கள் உடனே தகவல் சொல்கிறாங்க. ஜெர்மன்லேருந்து அவங்க இங்கே வர்றாங்க. ஜெகோர் இங்கே வருகிறார். வந்து பார்த்து விட்டு இந்த பொருள்கள் எல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது, இதற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாற்று உண்மை இருக்கிறது என்று அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். ஆராய்ச்சி பண்ணி இங்கே கிடைத்த பொருள்களை எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் கொண்டு போய் வைக்கிறார். அந்த மியூசியத்துக்கு பேர் ஏசியாட்டிக் மியூசியம். ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக ஜெகோர் கொண்டு சென்ற எந்த பொருளும் எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. ஒரு முயற்சி பண்ணோம். 2018 தொல்லியல் நோக்கில் உலகத்தமிழர் பண்பாடு என்கிற ஒரு கருத்தரங்கை சதகத்துல்லா கல்லூரியில் ஏற்படுத்தி ஜெகோர் கொண்டு போய் வச்ச அந்த பொருள்கள் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி சுபாஷினி என்கிற ஜெர்மன் நாட்டை சார்ந்தவரோடு தொடர்பு கொண்டோம். அவங்க அங்கே இருக்கக்கூடிய 89 மியூசியத்தில் போய் பார்த்து 89வது மியூசியம் தான் ஏசியாட்டிக் மியூசியம் என்கிற மியூசியத்தில் ஜெகோர் கொண்டு சென்று வைத்த ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய மண்டை ஓடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய விளைவாக ஒரு 550 பக்கத்தில் ஒரு ப்ரொசீடிங் போட்டோம், கல்லூரியில் வெளியிட்டோம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால்,
தொடர்ந்த முயற்சிகளின் காரணமாக நம்முடைய தொன்மையை, உண்மையை, நம்முடைய பழமையை இன்றைக்கு நிறுவ வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் பேசக்கூடியது பெருமிதமாக இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அதுதான் வித்தாக அமையப் போகிறது என்கிற நோக்கத்தில்தான் இந்த தலைப்பை நாம் தந்திருக்கிறோம். இப்போது அடுத்த பேச்சாளர் வருகிறார், முத்து மாறி. நல்ல கைதட்டி பாராட்டுங்க. அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய எனது அனைத்து பெருமக்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா அகலாய்வை பத்தி பேசிட்டு போனாங்க. அகலாய்வுன்னு சொல்றாங்க, அது பண்பாடு தான், அது பெருமிதம் தான். ஆனா அந்த பெருமிதம் வந்து எதிர்காலத்துக்கு தேவையில்லை அப்படிங்கறத சொல்றேன். ஏன் அப்படின்னா அதை மட்டுமே பார்த்தா நம்ம வந்து முன்னேற முடியாது. நம்ம வந்து வானிலை ஆராய்ச்சியை ஆதிக்கம் பண்ணா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். அகலாய்வுன்னு சொல்ற இது வந்து நம்ம பின்னோக்கி போறதை மட்டும்தான் குறிக்குது. ஆனா முன்னோக்கி போறதுக்கு வந்து நம்மளோட தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டும்தான் என்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இப்போ பழைய காலத்துல எல்லாம் சொல்றாங்க, மாற்றுத்திறனாளியா இருந்ததுன்னா ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவன் மாற்றுத்திறனாளியா இருக்கான், அவனை ஓரமா தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவாங்க, அவனுக்கு நான் தான் கஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயற்பியல் அறிவியலாளர் இருக்கக்கூடிய ஸ்டீபன் ஹாக்கிங் எடுத்துக்கோங்க. அவர் தன்னோட 21 வயதுல பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டாரு. கை கால்கள் முடுக்கப்பட்ட நேரத்துல கூட அவரோட பேச்சு, முக்கியமாக அவர் பேச்சை இழந்தாரு. அப்ப அவர் கணினி ஊடகம் மூலமாக மற்றவர்களோட தொடர்பு கொண்டு ஒரு இயற்பியலாளராகவோ எழுத்து துறையிலையோ, அவருக்கு கை கால் கூட விளங்காத அந்த நேரத்தில் ஒரு எழுத்து துறையிலையோ இல்ல பொது துறையிலையோ அவர் வந்து ரொம்ப முக்கியமானவரா விளங்கினாரு. அவர் சொல்லியிருக்காரு, அரை மணி நேரத்துக்கு ஒரு காட்சி விளக்கம் அப்படிங்கிற வீதத்துக்கு ஒரு காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு புக்கையும் எழுதி அவர் பெருமை வாங்கியிருக்காரு. இத்தனைக்கு அவர் வந்து பக்கவாதத்தால முடக்கப்பட்டவர். ஏன் அவருக்கு நம்ம என்ன சொல்லலாம், மாற்றுத்திறனாளி அல்ல, அவர் உலகை மாற்ற வந்த திறனாளி தான் ஸ்டீபன் ஹாக்கிங். இப்படி நீங்க பண்பாடுன்னு பேசிட்டு இருந்தா ஒரு அறிவியல் வளர்ச்சியே இருக்காது. பண்பாடு அப்படின்னு சொல்லி அது எங்களோட பெருமிதம் அப்படின்னு சொல்லி அது ஒரு போதையாவே போய்விடும். நீங்க இப்படி பண்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நாடு தான் வல்லரசு நாடா ஆய முடியுமா? ஏன் நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்கள எடுத்துக்கோங்க, இந்தியாவோட ஏவுகணை நாயகனா இருக்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஏன் அவர் இஸ்ரோவில் SLV-3ல 1980ல ஒரு திட்ட இயக்குனராக இருந்தார். அப்போ ரோகிணி அப்படிங்கக்கூடிய செயற்கைக்கோளை பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில் நிறுத்தத்துக்கு முக்கிய பங்கு வகிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவங்க இஸ்ரோவில் இருக்கும்போது அவங்க இந்தியா வந்து உறுப்பினராக இருந்துச்சு. அப்போ அவர் 4 ஏவுகணைகளை நிறுவனத்துக்கு இது பண்ணாரு. என்னெல்லாம் அப்படின்னா அக்னி, திரிசூல், ஆகாஷ் நாக் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஏவுகணைகளை இது பண்றதுக்கு வந்து அவரோட அர்ப்பணிப்பை கொடுத்தாரு. இஸ்ரோ எவ்வளவுதான் ரஷ்யா, அமெரிக்கான் வானிலை ஆராய்ச்சியில இருந்தாலும் இந்த இஸ்ரோ தாங்க வானிலை ஆராய்ச்சியில பெருத்து நினைச்சு. ஏன் இந்த கணித மேதை காலமே கணக்குல ஓடிட்டு இருக்கு. அப்போ நீங்க கணிதத்தை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்த கணித மேதை ராமானுஜம் ஐயா அவங்கள எடுத்துக்கோங்க. அவங்களும் பண்பாடுன்னு சொல்லி இதுதான் என்னோட பண்பாடு, நான் வந்து வெளில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அப்படின்னா இப்படி ஒரு மேதையா வந்திருக்க முடியுமா? அவங்க அறியாமையுடன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் வாழ்ந்து செல் என்று சொன்னவர் தான் கணித மேதை ராமானுஜம். இப்படி பண்பாடுன்னு சொல்றீங்க, அது பெருமிதம் தான், ஆனா அது எதிர்காலத்துக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். ஏன்னா இவ்வளோ வளர்ச்சிகள் வந்ததுக்கு அப்புறமும் பண்பாடு தான் சொல்றது தேவையில்லைன்னு சொல்றேன். ஏன் கொரோனா வைரஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சி வச்சுதாங்க மருந்து கண்டுபிடிச்சாங்க. சீவகன் மயில் வாகனத்துல செல்வான்னு சொல்லி இலக்கியத்திலேயே சீவக சிந்தாமணியிலேயே தான் நீங்க படிக்க முடியும். ஆனா அறிவியல் ஆராய்ச்சியில யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் அதை வைத்து விமானம் கண்டுபிடிச்சோம். ஏன் காந்தி சோதனைகளே சாதனைகளாக மாற்றலாம் என்று ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்த மாபெரும் மனிதர் காந்தி அவர்களை எடுத்துக்கோங்க. தன்னோட சாதனையை கொண்டு வரணும் வெளியே அப்படிங்கிறதுக்காக தன்னோட தாய் தடுத்த போது கூட கடல் தாண்டி செல்வேன் என்று தன் தாய்க்கு சத்தியவாக்கு கொடுத்து கொண்டு சாதித்து சென்றவர் தான் காந்தி. அப்படி அவர் பண்பாடுன்னு சொல்லி உள்ளே இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த அளவுக்கு அவர் ஒரு மேதையா வந்திருப்பாரா? இந்த அளவுக்கு அவரால் ஒரு இதை ஜெயிக்க முடியுமா? அதனால நம்மளோட ஒற்றுமை வேற்றுமை தாங்க பண்பாடு. அப்படி பார்க்க வேண்டாம். இன்னும் பண்பாடு அறிவுங்கிறது எங்களோட பாரம்பரியம் தான், எங்களோட அகலாய்வு தான் சொல்லாம தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் கை கொடுங்க. இத்துடன் என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமைமா, நல்லா பேசியிருக்கீங்க. பழமையை பேசிக்கொண்டிருப்பதால் என்ன பயன் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இன்றைக்கு உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தமிழர்களாக இருக்கிறார்கள். சுந்தர் பிச்சையினுடைய வரலாறு எடுத்து படித்து பார்க்குறோம். மதுரை மாவட்டத்தில் சோழவந்தானில் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து சென்னையில் போய் படித்து IIT காரக்பூரில் போய் IIT முடித்து விட்டு இன்றைக்கு உலகத்தினுடைய கணினி நிறுவனத்தினுடைய CEOவாக அவரால் மாற முடிகிறது என்று சொன்னால்
ஏதோ ஒரு வேர் அதற்கு காரணமாக இருக்கிறது. இது என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால், நமக்கு வயசு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 18ன்னு நினைக்கிறீங்க. உங்கள் வயசு 18 இல்லை. தமிழ் தோன்றிய வயது ப்ளஸ் 18. தமிழ் தோன்றிய வயது ப்ளஸ் 18. தமிழ் தோன்றியதனுடைய அந்த ஆணி வேர் நம்முடைய முப்பாட்டன் 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 வள்ளுவருடைய ஜீன் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. கம்பநாடருடைய ஜீன் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகமயமாதலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உறக்க சொன்ன ஒரு மாமனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழன் தான். எல்லோரும் பேசுவதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியவன் தமிழன் தான். இன்றைக்கு நேனோவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நேனோவை பற்றிய குறிப்புகள் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. நுண்மம் என்கிற ஒரு சொல் இருக்கிறது. அந்த குறுகத்தரித்த குரல் என்று சொல்லுகிறோமே, அந்த சொல் அங்கே இருக்கிறது. என்ன சிக்கல் என்று கேட்டால், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நாம் சொல்லித்தரவில்லை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகத்திலே வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் அறிவியல் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தவறு. எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் ராஜராஜனால் அவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டியிருக்க முடியுமா? பதில் சொல்றதுக்கு ஜான்சி வராங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பண்புடையார் பட்டுண்டு உலகமது வின்றே மண்புக்கு மாய்வது மண். இது திருவள்ளுவர் கூறுகிறார். ஒரு நாட்டினுடைய பண்பாடு இல்லை என்றால் நாடே மண்ணுக்குள் போகும் என்றார் திருவள்ளுவர். தமிழினுடைய தொன்மை என்னவென்று தெரியுமா? கீழடியில் தோண்டி எடுத்திருக்கிறார்கள். 15,000 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமும் வரலாறும் கலையும் கொண்ட பண்பாடும் மிக்கதுதான் நம் தமிழ் பரம்பரை. அது மட்டுமின்றி தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்கிறார் நாமக்கல் அறிஞர். பண்பட்ட மண்ணில் தான் செடியும் கொடிகளும் துளிர்விட முடியும். ஒரு நாடு பண்பட வேண்டும். பண்பட்ட நாடு என்றால் நம் தமிழர்கள் நாடுதான். அது மட்டுமின்றி வழக்கங்கள் தான் பழக்கங்கள் ஆகிறது, பழக்கங்கள் தான் பண்பாடாய் மாறுகின்றது என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். மொழி என்பது இனத்தின் அடையாளம், இனம் என்பது நிலத்தின் அடையாளம். மொழி இல்லை என்றால் இனம் இல்லை, இனம் இல்லை என்றால் நிலமே இல்லை. நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல நம்ம இன்னைக்கு நம்முடைய உணவை இழந்தோம். நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல தமிழர்களாகிய நாம நம்முடைய மண் சார்ந்த உடைகளை இழந்தோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய பண்பாடான பாரம்பரிய நம்ம தாய்மொழியான தமிழையும் தற்போது இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இக்காலகட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் மொழி செம்மொழியாக 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது என்று நம் அனைவருக்கும் தெரியும். செம்மொழி என்றால் சாதாரண செம்மொழி அல்ல. ஒரு மொழி எப்பொழுது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்படுகிறதோ அம்மொழிதான் செம்மொழியாக அறிவிக்கப்படும். நம் செம்மொழி சொல்வளமிக்க செம்மொழி. ஆங்கிலத்தில் 2 தலைமுறை மட்டும் கூறுவார்கள். எப்படி என்றால் ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், அதுக்கப்புறம். ஆனா நமது தமிழ் பரம்பரையில் 7 தலைமுறைக்கு பெயர் வைத்தார்கள் என்றால் அதுதான் செம்மொழி எனும் சொல்வளம். என்னன்னு சொல்றேன் பாருங்க. சேயோன், ஓட்டன், பாட்டன், பூட்டன், தாத்தா, மகன் என்று 7 தலைமுறைக்கு பெயர் வைத்ததென்றால் அது நம் தமிழ் பரம்பரை தான், நம் தமிழ் பண்பாடு மட்டும்தான் அப்படி பெயர் வைத்திருக்க முடியும். வேறு எந்த மொழியிலும் இவ்வாறு கிடையாது. ஆனால் தற்போது நம் சொல்வளத்தையே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தமிழ் பேராசிரியர் கூறுகிறார், எனது மகளுக்கு ஆங்கிலம் பேசதான் வரும், தமிழ் எழுத வராது, தமிழுக்கு அவளுக்கு கோச்சிங் கொடுக்கணும். என்னங்க இது? ஒரு தமிழ் பேராசிரியரை இவ்வாறு கூறும்போது தமிழ்நாட்டில் பிறந்த நாம் எம்மாத்திரம்? நம் தமிழ் மொழி, நம்முடைய பண்பாடு இப்போது நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். கிராமத்தில் இருக்க அப்பா அம்மா தன்னோட பிள்ளைங்க தமிழ் பேசுறத பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆங்கிலத்தில் தான் பேசணும். எப்படின்னா அப்பா சொல்லக்கூடாது, அம்மா சொல்லக்கூடாது, மம்மி, டேடி. இது என்னங்க? தமிழ்நாட்டில் பிறந்து அம்மானு உயிரோடு அடி வயிற்றிலிருந்து வர வார்த்தையை மாற்றி ஆங்கிலத்தில் பேச சொல்றாங்களே, இதான் நம்ம பண்பாடு. புறாவிற்கென்று தன் சதையை அறுத்து கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி. ஆனால் நம் தமிழ் பண்பாட்டை நாம இழந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்ல நிறைய பேர் இருக்கு, ஆனா நம்ம வடமொழியிலையும் ஆங்கிலத்திலும் பெயர் வச்சுக்கிட்டு இருக்கோம். ரமேஷ், சுரேஷ்,
கமலேசு குமலேசுன்னு ஒரே நம்ம வடமொழியில பேர் வைக்கிறோம். தமிழ் என்ன அழகா பேர் இருக்குங்க. மலர்விழி, தமிழ் செல்வம், தமிழ் செல்வி அப்படின்னு தமிழ்ல அருமையான பெயர்கள் இருக்கு. ஆனா நம்முடைய பண்பாட்டை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். 17 மொழி தெரிந்த பாரதியார் கூறுகிறார், 17 மொழி தெரிந்த பாரதியார் கூறுகிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன் என்று கூறுகிறார். அனைத்து மொழிகளையும் படித்த அவரே சொல்கிறார், 17 மொழிகளை படித்த அவரே சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன். அப்படிப்பட்ட இனிமையான மொழிங்க நம்முடைய தமிழ் மொழி. நம்முடைய பண்பாடு இனிமையானதுங்க. ஒரு அருமையான கதை, ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. தனது பாரம்பரிய காரை விச்சு தனது பாரம்பரிய வயலை விச்சு தாத்தா வாங்கிய காரில் சாகும் வரை ஏறவில்லை பாட்டி. தன்னுடைய பாரம்பரிய நிலத்தை வச்சுட்டு இருக்கிறோங்க. நம்ம தமிழர்களை நாம் நம்முடைய பண்பாட்டை விட்டு வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்தோம். இதுவா நம்ம பண்பாடு? நம்முடைய பண்பாடு என்ன தெரியுமா? நம்மகிட்ட தமிழ்ல உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு 2 இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை நம்ம மனதில் வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உயிர் என்பது தனித்தும் இயங்கும், உடலோடு சேர்ந்து இயங்கும். ஆனால் உடல் அது உயிரோடு சேர்ந்து மட்டும்தான் இயங்க முடியும். அதற்கு எப்படி தெரியுமா சொல்றேன்? இக்க ஈ இல்லாம சொல்லி பாருங்க. இக்க ஈ இல்லாம சொல்லி பாருங்க, முடியாது. அது இக்கல ஈ வந்துட்ட. அப்போ அடிவயத்திலிருந்து வர்றதுன்னா நம்ம தமிழ் மொழி. நம்முடைய பண்பாடு அப்படிங்கிறது, நம்முடைய மொழியை நம்ம இப்போ இழந்துகிட்டு இருக்கோம். நம்ம அப்படி இழக்கக்கூடாது. இறுதியாக ஒன்று சொல்றேன் கேளுங்க. நம்மளே நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தை இழந்தோம்னா நம்மளை பற்றி வேற யார் பேசுவா? நம்மளே நம்மளை பற்றி நம்ம பெருமையாக பேசினா மட்டும்தான் எதிர்காலத்தில் நம்முடைய பண்பாடு வளரும். நம்முடைய பண்பாடு விருந்தோம்பல் கூடியது, நம்முடைய பண்பாடு மனிதநேயத்திற்குரியது. ஆனால் இப்போது காலகட்டத்தில் மனிதநேயங்கிற ஒன்றை காணோம். ஒருத்தருக்கு அடிபட்டா செல்ஃபி எடுக்கிறது. இதாங்க நம்ம தமிழ் பண்பாடு. தமிழ் பண்பாடு என்பது விருந்தோம்பல், மனிதநேயம், விளையாட்டு, வீரம் இவற்றையெல்லாம் குறிக்கிறது. எனவே நமது தமிழ் பண்பாடு நமக்கு இப்போது மட்டுமல்ல எதிர்காலத்துக்கும் தேவை. அது நமக்கு மிகவும் முக்கியம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, ரொம்ப அருமையாக உரையாற்றி இருக்கிறார்கள். தமிழ் பண்பாட்டினுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அது விருந்தோம்பல் தான். கலிங்கத்து பரணி என்கிற ஒரு இலக்கியத்தில் போர்க்களத்திலே அவன் இறந்து கிடக்கிறான், முகம் மலர்ந்திருக்கிறது. இந்த காட்சியை ஜெயங்கொண்டார் வர்ணிக்கிறார். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல கழுகினமும் பருந்தினமும் தாமேயுண்ண பதுமமுகம் மலர்ந்தாரை பார்மின் பார்மின். நேற்றைக்கு எல்லோருக்கும் உணவிட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு தானே உணவாக போர்க்களத்தில் கிடக்கிறான். அவனுடைய கண்களை பருந்தும் கழுகும் கொத்தி கொண்டு போகிறது. ஆனாலும் அவனுடைய முகம் பதும முகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். பத்மம் என்று சொன்னால் தாமரை. இன்றைக்கும் அந்த பண்பாட்டினை நம்மால் காண முடிகிறது. இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரியான விஷயங்கள் விருந்தோம்பலை போன்று, உடையை போன்று, ஐந்திணை கோட்பாட்டை போன்று, மண் சார்ந்த விலங்குகளை அதை பாதுகாக்கக்கூடிய பல்லுயிர் காத்தலை போன்று தமிழ் பண்பாட்டிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு என்னவெல்லாம் எடுத்து நாம் தர முடியும் என்பதுதான் இங்கே தலைப்பாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ரொம்ப அருமையாக சகோதரி சொன்னாங்க, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். அவன் சொன்னான் பாரதி, இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரம் தான், ரொம்ப சாதாரண குடும்பம்தான். பாளையம் திருநெல்வேலியில் மாத்தித்தா கல்லூரியில் மேல்நிலை பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிறான். 5 வயசில் அம்மா இழந்தாச்சு, 10 வயதிலே தந்தை இழந்தாச்சு. தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. ஆனாலும் கூட என்னுடைய படிப்பை நிறுத்தி விடாதீர்கள் என்று தன்னுடைய உறவினருக்கு பாரதி வேண்டுகோள் வைக்கிறான். அத்தை குப்பமாவுக்கு சொல்கிறான், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டை அடமான வைங்க, படிக்க வைங்க. நான் காசிக்கு போனோம், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே படிக்க வேண்டும் என்று பாரதி வேண்டுகோள் வைக்கிறான். அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்கு,
விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என கூவு என்று சொன்னாரே, அந்த விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். தமிழரினுடைய பெருமிதம் என்பது அதுதான். தொல்லியலோ அல்லது கட்டடக்கலையோ அல்லது நம்முடைய அறிவியலோ எல்லாவற்றையும் தனித்தனி இயல்களாக உருவாக்கி இந்த பிள்ளைகளுக்கு நாம் சொன்னோம் என்று சொன்னால், இவர்கள்தான் அடுத்த நூற்றாண்டினுடைய அடுத்த வேர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உங்களுடைய கையிலே தந்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய புகழ்மிக்க எழுத்தாளர்கள் எத்தனையோ பேர் இருக்க, வருங்கால எழுத்தாளர்களை நான் மேடையேற்றி இருக்கிறேன் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. உதவி ஆட்சியர் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களை எல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ எதிர்காலத்தினுடைய தேவை என்று சொல்வதற்கு கற்பகவள்ளி வாங்க. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்பாட்டு அறிவு என்பது பெருமிதத்திற்குரியதாக இருந்தாலும் அது எதிர்காலத்திற்கு தேவையில்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் பண்டைய காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்த பண்டைய காலத்தில் பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுச்சான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அப்போ உள்ள பெண் சாதனையாளர்கள் எத்தனை பேரும் நம்மளால் கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிலைமை மாறி போச்சு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒவ்வொரு சாதனை இருக்கு. பண்பாடுன்னு அவங்கள வீட்டுக்குள்ளே முடக்கி வச்சிருந்தா எப்படி திறமை வெளியே வரும் பெண்களுக்குள்ள? இப்போ சொல்லுங்க, பெருமைன்னு பேசிக்கிட்டு இருந்தா போதுமா? பண்பாடு எதிர்காலத்துக்கு தேவைதானே? தேவைன்னா ஒவ்வொரு பெண்ணும் வீட்டை விட்டு வெளியே வரணும். வீட்டை விட்டு மட்டும் வெளியே வந்தால் போதாது, வெளிநாடுகளுக்கு சென்று வேறு மொழிகளையும் பயிலணும். தமிழ் மட்டும் பயின்றா போதாது. அதை தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. உலகத்தோடு ஒட்ட உலகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதவர் என்று. உலகத்தின் நடைமுறைகளோடு ஒத்து போகிறவன் மட்டும் வாழ முடியாது. இந்த நூல்கள் நிறைய கற்றிருந்தா மட்டும் போதாது. அவங்க அறிவில்லாத நூல்கள் மட்டும் கற்றிருந்தா போதாது, உலகத்தின் நடைமுறையோட ஒத்து வாழ்கிறவங்க தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இப்போ ஒருத்தன் போய் ஒரு டீ கடைக்கு போய் ஒரு குழம்பி வேணும் அப்படின்னு கேட்குறான் அப்படின்னா கடைக்காரனே குழம்பி போயிடுவான். அப்படி இருக்க நிலைமையில போய் தமிழ் தான் முக்கியம், தமிழ் தான் பெருமை, தமிழர் பண்பாடு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தால் என்னங்க நியாயம்? காஃபின்னு சொல்லணும். காஃபின்னு சொன்னால் தான் கடைக்காரனுக்கு புரியுது. குழம்பின்னா அவனே குழம்பி போயிடுதான். ஒரு விவசாயி சொல்கிறான், நெல் நட்டேன் நட்டமாக போயிடுச்சு, பயிரிட்டேன் பயனில்லை, வாழை வச்சேன் என்னை அது வாழை வைக்கலை அப்படிங்க, ஃப்ளாட்டு போட்டேன் என்னை அது கோடீஸ்வரன் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுதான். அப்படி வாழ்ந்துட்டு இருக்க நம்ம சமுதாயத்தில் போய் பண்பாடு தான் முக்கியம், பண்பாட்டோட பெருமையே பேசிக்கிட்டு இருந்தோம்னா எப்படிங்கய்யா இது நியாயம்? நம் திருவள்ளுவர் கிமு 31ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்காரு. நம் பாட்டன் திருவள்ளுவர் உலகத்தவரோட நடைமுறைகளோடு ஒத்து போகணும், ஒத்து போய் வாழ்ந்தால் மட்டும்தான் அவன் ஒரு நல்லவன். பல நூல்களை கற்றிருந்தாலும் அவன் அறிவில்லாதவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ நம்ம எத்தனாவது நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? கிபி 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ போய் ஒரு மொழியை மட்டும் பயின்றா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நிறையா மொழிகளை அறிஞ்சுக்கிடணும். தமிழ் மட்டும் பயின்றா போதாது. இப்போ வழிபாட்டு தலங்களில் எடுத்துக்கிடுவோம். வழிபாட்டு தலங்களில், வழக்காடும் நீதிமன்றத்தில், பள்ளிகளில், கல்லூரிகளில் எல்லா இடத்துலையுமே தமிழ் மட்டும்தான் படிக்குமா, தமிழ் மட்டும்தான் பயில்தோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பள்ளிகள் கல்லூரிகளில் கூட தமிழ் பேசினா அபராதம் விதிக்கக்கூடிய பள்ளிகளும் இப்போ இந்த சமுதாயத்தில் இருக்க தான் செய்யுது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் போய் பண்பாடு தான் முக்கியம், பண்பாடு தான் சிறந்தது அப்படின்னு சொன்னால் என்னங்கய்யா நியாயம்? நம்மளோட தமிழ் மொழி சிறக்கணும் அப்படின்னா நம்ம நிறையா மொழிகளை கற்றுக்கிடணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம எங்கேனாலும் போய் ட்ராவல் பண்ணி நம்மளோட மொழியின் திறமையும் புலமையும் வெளிநாடுகளுக்கு போய் பரப்ப முடியும். நன்றி. மிக அழகாக உங்களுடைய உரையை பேசியிருக்கின்றீர்கள். நாம் எல்லாரும் வெளிநாட்டை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கும் போது வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழ்நாட்டில் தமிழ்தான் சிறந்தது என்று சொன்ன தமிழ்நாடு தான் நம்முடைய நாடு.
பால் நினைந்துட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானை யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. இந்த பாட்டு யாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஜியு போப் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த பாட்டு, திருவாசகத்தில் இருக்கக்கூடிய பாட்டு. வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழ்நாட்டிலே வந்து தமிழிலே திருக்குறளும் திருவாசகமும் இருக்கிறதா என்று வியந்த ஒரு மண் நம்முடைய தமிழ் மண். அது மட்டுமல்ல, திருநெல்வேலியினுடைய வரலாற்றை எழுதியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஷப் கால்டுவெல் என்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர் தான். அவர் இங்கே வந்து நம்முடைய வரலாற்றை எழுதியிருக்கவில்லை என்றால் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பதிவு இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கும். வீரமாமுனிவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவில்லை என்று சொன்னால் சதுர் அகராதி என்கிற ஒரு அகராதி நமக்கு கிடைத்திருக்காது. இன்னும் சொல்லப்போனால் தமிழுக்கு உரைநடையே வந்திருக்காது. முதல் உரைநடை நூலை தமிழுக்கு தந்த பெருமை வெளிநாட்டாராக இருக்கக்கூடிய வீரமாமுனிவர் என்கிற இத்தாலி நாட்டை சார்ந்துதான் அமைகிறது. அதே போன்று சீரா புராணம் என்கிற இலக்கியத்தை படித்து பார்க்கிறோம். சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டிலே நடந்த சம்பவத்தை போன்று நாட்டுப்படலம் நகரப்படலம் என்று நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழிலே சொன்ன உமறு புலவரை நாம் நினைத்து பார்க்கின்றோம். இதெல்லாம் நமக்கு பெருமிதம் இல்லையா என்று நாம் கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த விவாதத்தினுடைய இறுதி பேச்சாளராக அக்ரம் பாதுஷா அவர்களை அழைக்கிறோம். 2 நிமிஷம் அவர் பேசுவார். அதன் பின்னால் ஒரு 2 நிமிஷத்தில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். தமிழால் வணங்குகிறேன், தலைப்பிற்குள் நுழைகிறேன். 2 நிமிடங்கள் போதும். ஏன்னா அவங்களுடைய அணுகிய நோக்கே தவறாக இருக்கு. எங்களுக்கு எதிர்காலத்திற்கு பண்பாட்டு தேவைதான். என்ன வச்சிருக்கீங்க, என்னம்மா வச்சிருக்கீங்க? 4 பேரும் சூறாவளி மாதிரி பேசி போயிட்டீங்க. அங்கு வானுயர்ந்து நிற்கும் வடக்கே பார்த்து என்னுடைய வள்ளுவன் நிற்கின்றான். எதற்கு? எப்போ புயல் வரும்னு அவன் பார்த்துக்கிட்டே நிற்கான்யா. எதுக்கு? நீங்கள் அந்த மாதிரி இயற்கையை மாற்றி வச்சிருக்கீங்க. பண்பாட்டு என்பது இயற்கையின் மூலமாக நமக்கு வந்து சேர்வது என்பதையே அனைவரும் மறந்து விட்டோம். அழகா ஒருத்தங்க பேசுனாங்க, விருந்தோம்பல். ஐயாவும் கலிங்கத்து பரணியே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தூத்துக்குடிக்கு நாங்கள் வர்றதுக்கு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கோம். லாரி பின்னாடி இதை எழுதியிருக்காங்க, உழைப்பை நம்பு, சொந்த உறவை நம்பாதே. இது கூட பரவாயில்லையா? உறவை நம்பினால் செய்வனை வைத்து விடுவார்களாம். அப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு நிலைமையை நிரூபிச்சிருக்கீங்கன்னா நாங்க எதிர்காலத்துக்கு என்ன எடுக்க முடியும்? சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். சட்டியை பார்த்தா ஒத்தச்சோறு. சரி, அந்த அம்மா சொல்லிச்சு, தினேஷ் உசு உசு உசுன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த அம்மா பேரை கேளுங்க, ஜான்சி. அம்மா, தலைப்பை அணுகுவது சரியாக முறையில் இருந்தால் மட்டும்தான் விவாதத்தை ஒழுங்காக மேற்கொள்ள முடியும். முந்திலாம் தம்பி நல்லா பேசுதுன்னு சொன்னா பரவாயில்லையா, நல்லா தமிழ்ல பேசுது. தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம். இன்று ஒவ்வொரு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி 1000 ரூபாய் மாதந்தோறும். எதற்கு? தமிழை வளர்ப்பது. நீங்கள் தமிழை வளர்ப்பதற்கே ஊதியம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எதிர்காலத்திற்கு எப்படி ஐயா எடுத்துக்கிட முடியும்? அவர்கள் ஆடையை பற்றி அழகாக பேசினார்கள். இதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆடை சுதந்திரம் என்பது இக்கால பெண்களுக்கு தேவைதான். ஏன்னா அவர்களுடைய வேலை என்பது அடுப்பூதிய பெண்ணில் தொடங்கி இன்று ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டு இருக்கிறது தமிழ் வழியில் தான். ஆனால் அது சிறு குழந்தைக்கு என்னையா செஞ்சது? சிறு குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சமூகம் எதிர்காலத்தையே இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எதிர்காலத்துக்கு எப்படி தேவை என்பது நாங்கள் பேச. உலகம் நாம் வாழ்வதற்கு, அனைவரையும் வாழ வைப்பதற்கு மனிதம் என்பது எதிர்காலத்திற்கு தேவை. பண்பாட்டுடன் மனிதன் எதிர்காலத்துக்கு தேவை என்றால் நீங்கள் உங்களை செம்மைப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு அருமையான விவாத அரங்கத்தை கல்லூரி மாணவ மாணவிகள் அசத்தி இருக்கிறார்கள், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இதில் எத்தனை பேர் மேடை பேச்சாளர்கள் என்று தெரியாது. இதில் பெரும்பாலானவர்களுக்கு இதுதான் முதல் மேடை. அதுக்காக நீங்கள் அவங்களை கைதட்டணும். முதல் மேடையை வஉசி கல்லூரியில், அதுவும் தமிழ்நாட்டினுடைய இலக்கிய திருவிழா இந்த பிள்ளைகளுக்கு வழங்கி இருக்கிறது என்பதே பெருமைக்குரிய விஷயம். இந்த தலைப்பை நாம் அணுகும்போது பண்பாட்டு அறிவு பெருமிதமா அல்லது எதிர்காலத்தினுடைய தேவையா என்று சொல்லும்போது, ஒரு பேராசிரியர் தொலைபேசியில் பேசினார். ஐயா, இந்த தலைப்பில் பெரிய முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். முரண்பாடு தானே வாழ்க்கை. முரண்பாடு இல்லை என்றால் உலகமே கிடையாது. எதிர் இணைன்னு சொல்றோம், 0 1 அப்படின்னு சொல்றோம். அதுதான் பைனரி நம்பர், அதுதான் கணினியினுடைய மொழி. இருளும் ஒளியும் ரெண்டும் இருந்தால்தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் இந்த ரெண்டுமே நமக்கு தேவையாக இருந்தாலும் எது ரொம்ப தேவை என்பதற்கான நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகம் தமிழ்நாட்டிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், தனி மனித ஒழுக்கம் என்கிற ஒரு பாடம். உலகத்தில் வேறு எந்த இடத்திலும் இந்த ஒழுக்கம் கிடையாது. கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் தாய்லாந்து போயிட்டு வந்தேன். தாய்லாந்து போயிட்டு வந்தோன்னே நான் சிரிக்கிறான். தாய்லாந்து போயிட்டு வந்தேன். அங்கே அசம்ஷன் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுவதற்கு அழைத்திருந்தார்கள். அந்த பண்பாட்டினுடைய சீரழிவுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் இலங்கை போய் வந்தேன். தமிழ் பண்பாட்டினுடைய தொடர்ச்சியை இலங்கையில் பார்க்க முடிந்தது, யாழ்ப்பாணத்தில் பார்க்க முடிந்தது. யாழ்ப்பாணத்தில் பொதுஜன நூலகம் என்கிற ஒரு நூலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அந்த நூலகத்துக்கு நாங்கள் போனோம். போகும்போது அங்கே ஒரு பெண் படித்து கொண்டிருந்தாள். ஒரு 19 வயசு இருக்கும். நான் கேட்டேன், எங்கம்மா நீங்கள் படிக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் இங்கிலாந்தில் படித்து கொண்டிருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. தூய தமிழில், ஒரு சொல் ஆங்கில கலப்பு இல்லை. இங்கே எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க? இது எங்களுடைய தாய்நாடு, விடுமுறைக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த நூலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, உலகத்தினுடைய பண்பாட்டு களஞ்சியம் எது என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த நூலகம் ஐயான்னாங்க. 3.5 லட்சம் புத்தகங்கள் இங்கே இருக்கிறது. என்னுடைய ஆதி மனிதர்கள், என்னுடைய தமிழினுடைய தொடர்ச்சி, தொன்மை எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்காக 1 மாத விடுமுறையிலே ஏறக்குறைய 15 நாட்கள் இந்த யாழ்ப்பாண நூலகத்திலே நான் கழித்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னபோது எனக்கு மகிழ்வாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது, பெருமிதமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், தாங்கள் எதை இழந்தோம் என்று உலகத்திலே எங்கே இருந்தாலும் தமிழர்கள் தங்களுடைய வேரை நோக்கி பயணப்பட தொடங்கி இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய முதல் வெற்றி என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு விண்வெளித்துறையா நம்முடைய அப்துல் கலாம் அவர்களை விட்டுவிட்டு வேறு யாரையும் பேச முடியாது. சிவன் அவர்களை விட்டுவிட்டு இன்றைக்கு பேச முடியாது. நெல்லை சு முத்து அவர்களை விட்டுவிட்டு நாம் பேச முடியாது. சுஜோதாவை விட்டுவிட்டு நம்மால் பேச முடியாது. பண்பாடு என்று சொன்னால் பாளையங்கோட்டையிலே ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்த பரமசிவன் என்கிற தோப்பாவை விட்டுவிட்டு பேச முடியாது. இதே தூத்துக்குடி கல்லூரியிலே நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே இடத்திலே அமர்ந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்திவிட்டு இன்றைக்கு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் பேச முடியாது. நெல்லை எழுச்சியை பற்றி அருமையான புத்தகத்தை தந்த ஆயிரா வெங்கடாசலபதி அவர்களை பற்றி பேசிவிட முடியாது. இது எல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், பண்பாட்டினுடைய அறிவு பெருமிதம்தான். அந்த பெருமிதத்தை எதிர்காலத்துக்கு கடத்துவதுதான் இன்றைய தேவை என்கிற என்னுடைய தீர்ப்பை சொல்லி, நல்ல வாய்ப்பை வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் உதவி ஆட்சியர் அவர்களுக்கும் அமைதியாக கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி 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 என்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.